வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது யூடியூப்பில் நீண்ட நேரம் கொண்ட வீடியோவை எப்படி பதிவேற்றுவது. அதாவது 20 நிமிடம் அல்லது அதற்கு மேல் உள்ள வீடியோவை சரியான முறையில் படிப்படியாக எப்படி பதிவேற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த வீடியோ முழுக்க புதியவர்கள் கூட புரிந்து கொள்ளும் வகையில் மிக எளிய தமிழில் விளக்கமாக சொல்லப் போகிறேன். கடைசி வரை கவனமாக பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆல் கொடுத்து வைக்கவும். அப்போதுதான் நாங்கள் போடும் வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் மூலம் உங்கள் மொபைலுக்கு வரும். நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன் சீக்கிரமாக இன்ட்ரோவுக்கு போய் வந்துவிடுவோம். பகுதி 1. யூடியூப் சேனல் தயார் செய்தல். முதலில் உங்களிடம் ஒரு யூடியூப் சேனல் இருக்க வேண்டும். உங்களிடம் ஏற்கனவே சேனல் இருந்தால் இந்த பகுதியை தாண்டி செல்லலாம். இல்லை என்றால் உங்கள் கைபேசியில் யூடியூப் செயலியை திறக்கவும். மேலே இருக்கும் உங்கள் சுயவிவர படத்தை அழுத்தவும். சேனல் உருவாக்கு என்ற விருப்பத்தை தேர்வு செய்யவும். உங்கள் சேனலுக்கு ஒரு நல்ல பெயரை இடவும். சேனல் உருவாக்கத்தை உறுதி செய்யவும். இவ்வளவுதான். இப்போது உங்கள் யூடியூப் சேனல் தயாராகிவிட்டது. பகுதி 2. நீண்ட வீடியோ பதிவேற்ற அனுமதி பெறுதல். யூடியூப்பில் 15 நிமிடத்திற்கு மேலான வீடியோவை பதிவேற்ற வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான அனுமதி தேவை. அந்த அனுமதி பெயர் கணக்கு உறுதிப்படுத்தல். கணக்கு உறுதிப்படுத்துவது எப்படி? யூடியூப் செயலியை திறக்கவும். உங்கள் சுயவிவரத்தை திறந்து யூடியூப் ஸ்டுடியோ செல்லவும். அமைப்புகள் என்பதை தேர்வு செய்யவும். சேனல் அடிப்படை அம்சங்கள் செல்லவும். அங்கு உறுதிப்படுத்தப்படவில்லை என்று இருந்தால் உறுதிப்படுத்து என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் கைபேசி எண்ணை பதிவு செய்யவும். வரும் குறியீட்டை உள்ளிடவும். இப்போது உங்கள் சேனல் உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. இதன் பிறகு நீண்ட நேர வீடியோக்களை எளிதாக பதிவேற்றலாம். பகுதி 3. வீடியோ பதிவேற்றத்துக்கு முன் தயார் செய்ய வேண்டியவை. வீடியோ பதிவேற்றும் முன் சில விஷயங்களை தயார் வைத்துக் கொள்ள வேண்டும். வீடியோ தெளிவாக இருக்க வேண்டும். ஒலி சுத்தமாக கேட்க வேண்டும். வீடியோ நீளம் 20 நிமிடம் இருந்தாலும் சலிப்பு வராத அளவுக்கு தகவல்கள் இருக்க வேண்டும். வீடியோ பெயர் எளிமையாகவும் புரியும்படியும் இருக்க வேண்டும். இவை எல்லாம் இருந்தால் உங்கள் வீடியோக்கு நல்ல பார்வையாளர்கள் கிடைப்பார்கள். பகுதி 4. கைபேசியில் நீண்ட வீடியோ பதிவேற்றுவது. இப்போது கைபேசியை பயன்படுத்தி நீண்ட வீடியோ பதிவேற்றுவது எப்படி என்று பார்ப்போம். யூடியூப் செயலியை திறக்கவும். கீழே உள்ள பிளஸ் குறியீட்டை அழுத்தவும். வீடியோ பதிவேற்று என்பதை தேர்வு செய்யவும். உங்கள் கைபேசியில் உள்ள நீண்ட வீடியோவை தேர்வு செய்யவும். வீடியோ பெயரை எழுதவும். விளக்கத்தை முழுமையாக எழுதவும். பார்வையாளர்களுக்கான அமைப்பை தேர்வு செய்யவும். அடுத்தது என்பதை கிளிக் செய்யவும். பதிவேற்றத்தை உறுதி செய்யவும். இப்போது வீடியோ பதிவேற்றம் தொடங்கும். வீடியோ பெரியதாக இருந்தால் சிறிது நேரம் ஆகும். அதற்குள் செயலியை மூடாதீர்கள். பகுதி 5. கணினியில் நீண்ட வீடியோ பதிவேற்றுவது எப்படி, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். கணினி பயன்படுத்துபவர்களுக்கு இந்த முறை மிகவும் வசதியானது. உலாவியில் யூடியூப் இணையதளத்தை திறக்கவும். உங்கள் கணக்கில் உள்நுழையவும். மேலே இருக்கும் வீடியோ உருவாக்கு குறியீட்டை அழுத்தவும். வீடியோ பதிவேற்று தேர்வு செய்யவும். உங்கள் கணினியில் இருக்கும் வீடியோவை இழுத்துவிடவும். வீடியோ பெயர் எழுதவும். விளக்கம் சேர்க்கவும். சிறுபடத்தை தேர்வு செய்யவும். பார்வையாளர் அமைப்பை முடிக்கவும். வீடியோ அப்லோட் ஆன பிறகு பப்ளிஷ் பண்ணவும். வெளியிடவும். இதன் மூலம் நீண்ட வீடியோ பாதுகாப்பாக பதிவேற்றப்படும். பகுதி 6. வீடியோ பதிவேற்றம் முடிந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். வீடியோ வெளியிட்ட பிறகு அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. உங்கள் வீடியோவை ஒருமுறை முழுதாக பாருங்கள். ஒலி மற்றும் படம் சரியா இருக்கிறதா என்று பார்க்கவும். விளக்கத்தில் பிழை இருந்தால் திருத்தவும். கருத்துக்களுக்கு பதில் அளிக்கவும். இதனால் உங்கள் சேனலுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். பகுதி 7. நீண்ட வீடியோ வெற்றி பெற முக்கிய குறிப்புகள் என்ன என்று பார்ப்போம். ஒரே விஷயத்தை சுற்றி சுற்றி சொல்லாதீர்கள்.
தலைப்புக்கு ஏற்ப தகவல் வழங்குங்கள். ஆரம்பத்தில் பார்வையாளரை ஈர்க்கும் வார்த்தைகள் பயன்படுத்துங்கள். முடிவில் தெளிவான கருத்தை சொல்லுங்கள். இவை அனைத்தையும் பின்பற்றினால் உங்கள் நீண்ட வீடியோ நிச்சயமாக நல்ல வரவேற்பு பெறும். இந்த வீடியோவில் யூடியூப்பில் 20 நிமிட நீள வீடியோவை எப்படி சரியான முறையில் பதிவேற்றுவது என்பதை முழுமையாக பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்கள். அத்தோடு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். உங்கள் சந்தேகங்களை கருத்துகளில் கேளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ஆல் கொடுத்து வைக்கவும். அப்போதுதான் நாங்கள் போடும் வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் மூலம் உங்கள் மொபைலுக்கு வரும். யூடியூப் சேனல் எவ்வாறு ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா? அப்போ நீங்க இந்த வீடியோவை